அன்பிற்கினியவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழா 50ஆம் நாள் விழாவாக பழைய ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டை உரிமையாக்கச் சென்றபோது 50ஆம் நாள் கடவுள் சீனாய் மலையில் 10 கட்டளைகளை மோசேயிடம் கொடுத்தார் என்றும், அவர் அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் என்றும், அவர்கள் அவருடைய சொந்த மக்களாக இருப்பார்கள் என்றும் உடன்படிக்கை செய்து கொண்டார் என்றும் காண்கின்றோம். இவ்விழா அறுவடையின் விழாவாகவும் வாரங்களின் விழா என்றும் கொண்டாடப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பாஸ்காவின் 50ஆம் நாள் கடவுள் 10 கட்டளைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு 50ஆம் நாள் தூய ஆவியார் கொடையாக அருளப்படுகின்றார். சீனாய் மலையில் கரும்பலகையில் கடவுள் தம் கட்டளைகளை பொறித்து கொடுத்தார். பெந்தகோஸ்தே அன்று தூய ஆவியாரின் வழியாக தமது அன்பையும் அருளையும் கொடைகளையும் கனிகளையும் மனிதர்களின் இதயங்களில் பொறித்து வைத்தார். அன்று முதல் நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்துபவராக, மாற்றமடைய செய்பவராக, புது வாழ்வு அருள்பவராக தூய ஆவியார் இருக்கின்றார். மத்தேயு 22:29 இயேசு கூறுவார், நீங்கள் மறைநூலையும் அறிந்திருக்கவில்லை, கடவுளின் வல்லமையையும் அறிந்திருக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்வின் வழிகாட்டியாக அமைந்திருப்பவை மறைநூலும் கடவுளின் வல்லமையாகிய தூய ஆவியாரும். இவை இரண்டுமே நம்மை நெறிப்படுத்தி இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ வழிவகுப்பவையாகும். மறைநூலை அறியவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவை அறியவில்லை. தூய ஆவியாரை நாம் அறியவில்லை என்றால் கடவுளின் வல்லமையையும் வழிகாட்டுதலையும் நாம் அறியாமல் இருக்கின்றவர்களாக மாறிவிடுவோம். 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களை நாம் அறிந்திருப்போம். கிறிஸ்தவர்களாகிய நம்மை இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழச் செய்ய, சரியானவற்றை சிந்திக்க, சரியான முடிவுகளை எடுக்க, உண்மை உள்ளவர்களாக வாழ நமக்கு விவிலியமும் தூய ஆவியாரும் உதவியாக அருளப்பட்டு இருக்கின்றோம் என உணர்வோம். துணிவை தருகின்ற தூய ஆவியார் சீடர்கள் மீது பொழியப்பட்ட போது பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் துணிச்சலோடு இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தார்கள். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட போது மனிதர்களின் ஆணவமும் அகந்தையும் அதிகரிக்கவே கடவுள் மொழியினால் குழப்பத்தை வரவழைத்தார். ஆனால் பெந்தகோஸ்தே பெருவிழாவில் திருத்தூதர்கள் பேசிய மொழியை ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மொழியில் புரிந்து கொண்டார்கள். இங்கு பல மொழி பேசும் மக்களையும் தூய ஆவியார் ஒருங்கிணைத்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு தூய ஆவியார் பிளவு உண்டாக்குபவர் அல்ல, ஒற்றுமையை உருவாக்குபவராக இருக்கின்றார். தூய ஆவியார் செபத்தில் ஈடுபட்டிருந்த அனைவர் மீதும் பொழியப்படுகின்றார். ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதத்தில் அவர் இறங்கி வருகின்றார். இந்நிகழ்வானது தூய ஆவியார் திரு அவைக்கு அருளப்படுவது உண்மையாகினும் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதத்தில் பொழியப்படுகின்றார் என்பதும் உண்மை. கடவுள் நம்மை குழுவாக அல்ல, மாறாக தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கின்றார் என்பது தெளிவாகின்றது. தூய ஆவியார் நம்மை அனைத்திலும் சிறந்தவர்களாக மாற்றுகின்றார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் சிறப்புற்று விளங்க அவர் ஆற்றலை அளிக்கின்றார். அச்சத்திற்குரிய ஆவியை அல்ல, மாறாக துணிவும் அன்பும் தன்னடக்கமும் நிறைந்த ஆவியை அவர் நமக்கு அருளுகின்றார் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் புனித பவுல் குறிப்பிடுகின்றார். எனவே தூய ஆவியார் நமக்குள் பொழியப்படுகின்ற பொழுது பயம் நீங்கி துணி உள்ளவர்களாகவும், தன்னலம் நீங்கி அன்புள்ளவர்களாகவும், குழப்பம் நீங்கி தெளிவுள்ளவர்களாகவும், பொய்மை நீங்கி உண்மை உள்ளவர்களாகவும் நாம் மாறுகின்றோம். இயேசு தூய ஆவியாரை உண்மையின் ஆவியார் என்று குறிப்பிடுகின்றார். நிறை உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துபவர் அவரே. இயேசு நமக்கு போதித்த அனைத்தையும் மீண்டும் நினைவூட்டி அவருக்கு உகந்தவர்களாக வாழச் செய்பவரும் அவரே. சாத்தானோ பொய்மையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றான். நாம் எப்போதும் தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு உண்மை உள்ளவர்களாக வாழ இவ்விழாவில் வேண்டுவோம். பழைய ஏற்பாடு தந்தையாகிய கடவுளின் காலம் என்றும், புதிய ஏற்பாடு மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் என்றும், நாம் வாழும் திரு அவையின் காலம் தூய ஆவியாரின் காலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்பெருவிழாவில் திரு அவை பிறப்பெடுத்தது. எனவே இது திரு அவையின் பிறப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது.
தூய ஆவியாரை பெற்று அவருடைய அருளோடு நாம் பயணிப்போம். நம்மையே நாம் இன்று பரிசோதனை செய்வோம். நான் தூய ஆவியாரின் ஆலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனாம்? தூய ஆவியாரின் துணையோடு நிறை உண்மையை நோக்கி பயணிக்கின்றேனாம்? விவிலியத்தை அறிந்தவராக இருக்கின்றேனாம்? கிறிஸ்தவம் வெளிப்புற சடங்குகளால் வழிநடத்தப்படும் மதம் அல்ல. மாறாக உள்ளார்ந்த விதத்தில் கடவுளோடு உண்மையான உறவை தூய ஆவியாரின் வழியாக ஏற்படுத்தும் அன்புறவு என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழ தூய ஆவியாரின் துணையை நாடுவோம். இயேசு வாக்களித்தபடியே தூய ஆவியாரை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தூய ஆவியாரை எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த ஆவியார் காட்டும் வழியில் நாங்கள் நடந்து இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற உண்மையுள்ள சீடர்களாக பயணிக்க அருள் தாரும். ஆமென்.